வனாந்தரத்தில் இயேசு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவர் சாத்தானை ஜெயித்தார். வனாந்தரத்தில் ஜெயித்தார். 40 நாட்கள் அப்பொழுதுதான் உபவாச ஜெபத்தை முடிச்சு பிசாசு சோதிக்கிறான், ஜெயிச்சிட்டார். ஏன் வனாந்தரத்தில் கர்த்தர் ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா, முன்னோர்களுக்காக அவர் ஜெயித்தார். என்னுடைய தகப்பனும் தாயும் எந்த இடத்திலே வனாந்தரத்திலே தோற்றார்களோ அதே இடத்துல என் இயேசு ஜெயித்து சிலுவையினால் ஜெயித்தார். அதனால நிச்சயமா இது நடக்க போகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போறோம். என்ன ஜெபித்தை ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்க முன்னோர்களுடைய எல்லா சாபத்தையும் நீங்க எங்க ஜெயிச்சிங்கன்னா, நீங்க வனாந்தரத்தில் ஜெயிச்சிங்க. நீங்க ஜெயிச்சிங்க. எந்த இடத்துல அவங்க நஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எதுவுமே, எங்கள் வம்சா வழியாய் வருகிற எதுவுமே, எங்கள் அப்பாவுடையது அம்மாவுடையது எதுவுமே எங்களை தொடாதபடிக்கு இப்போ ஆண்டவருடைய ஒரு மகிமை நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். தகப்பனே ராஜாதி ராஜாவே, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகுவது இல்லை, அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இப்பொழுது ஒரு மகிமை விளங்குவதாக விளங்குவதாக விளங்குவதாக. ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும், கரம் வைக்கப்படட்டும். ஆமென். என்னுடைய பிள்ளை அதற்கு விலக்கி இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை அந்த சாபத்திற்குள்ள வராது, அந்த வியாதிக்குள்ள வராது, அந்த அகால மரணம் வரக்கூடாது, அந்த நோயினால் அந்த மரணம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அதை இப்ப நான் கடிந்து அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னோர்களுடைய சாபங்கள் விலகுவதாக. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், உம்முடைய சிலுவை சாபத்தை உனக்கு நான் ஆசீர்வாதமாக மாற பண்ணினேன். அந்த பலவீனம் விட்டு மாறட்டும், அந்த வியாதி விட்டு மாறட்டும். அம்மா ஜெபிங்க, அப்பா ஜெபிங்க. என் நோய் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என்னுடைய பலவீனம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் நஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் அவமானம் பிள்ளைக்கு வரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை என் பிள்ளை வாழக்கூடாது. நல்ல வாழ்க்கையை வாழணும், மகிமையான வாழ்க்கையை வாழணும். இயேசுவே இப்போ 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 கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆபிரகாம் ஆமென் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டீரே, இப்ப தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆகார் இஸ்மவேலுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டீரே, இப்ப தாயார் ஜெபிக்கிற ஜெபத்தை பிள்ளைக்கு கேளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank